ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எப்படி ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்றத பார்த்துடலாம். இப்போ நான் ப்ரௌசரில் இருக்கேன். இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்ட்டு. நீங்கள் இந்த சோர்சஸ் அப்படின்ற டேபில் இங்கே ஸ்னிப்பெட் இருக்கும். நீங்கள் இங்கே ஸ்னிப்பெட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஆட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து லைன் பை லைன் வந்து டீபகர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் டீபகர் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ இந்த கால் ஸ்டாக் எம்டியாக இருக்கா? இப்போ இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே என்ன நடந்துருக்குன்னா ஒரு ஜிஇசி குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. அதாவது கால் ஸ்டாக்ல இந்த கோடு வந்து இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு இந்த சென்ஸ் வந்து இந்த கோடு வந்து இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி மெமரி அலோகேஷன் ஃபேஸ் அண்ட் கோட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கோடு வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி இப்போதைக்கு மெமரி மட்டும் அலோகேட் ஆயிருக்கு. இந்த சென்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து மெமரியில் அலோகேட் பண்ணி வச்சிருக்கு. அதை வந்து இந்த ஸ்டாக்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் வந்து குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற வேரியபிள் வந்து உங்களுக்கு அன்டிஃபைண்டாக இருக்கு. ஓகேங்களா? லைன் நம்பர் 1 வந்து இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல. அதுக்கு முன்னாடியே ஏன்ற வேரியபிள் அன்டிஃபைண்டாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் என்ற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கோடை வந்து இந்த சென்ஸ் இந்த பேரண்டிஸ்குள்ளே இருக்கிற லைன் நம்பர் 3 and 4 வந்து அப்படியே எடுத்து ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. குளோபல் டிக்ளரேஷனில் ஆட் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். லைன் நம்பர் 1 இப்போ தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. நல்லா கவனிங்க. இப்போதைக்கு ஏ ஈக்குவல் டு அன்டிஃபைன்டுன்னு இருக்கு. நான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றது அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து நேராக லைன் நம்பர் 2 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னா ஃபங்க்ஷனு இப்போ தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகுதுல்ல. ஸோ லாஸ்ட் லைனில் வந்து செக் பண்ணும்போது இங்கே ஆடுன்ற ஃபங்க்ஷன் வந்து இன்வொகேஷன் பண்ண போகுது இங்கே தான். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஸ்டாக்ல ஆல்ரெடி குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ இது கால் பண்ண உடனே கவனிச்சிங்களா? லோக்கல்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்குக்கு மேலே இந்த ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கு, புஷ் பண்ணியிருக்கு. ஸோ இதோட லோக்கல் ஸ்கோப் இது வந்து இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதோட லோக்கல் ஸ்கோப் இதில் இப்போதைக்கு இந்த பேரண்டிசஸ்குள்ள ஏஎன்எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ அது வந்து அன்டிஃபைன்ட். ஏன் அப்படின்னா லைன் நம்பர் 3 வந்து இன்னும் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கல. ஸோ நம் வந்து 10 அந்த வந்து 10 எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி இந்த லைன் நம்பர் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது 10ன்றது வந்து மெமரியில் அசைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதே லைன் நம்பர் 6 கால் பண்ணும்போதே இந்த 10 வந்து பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே தெரியுதா உங்களுக்கு நம் ஈக்குவல் டு 10. ஸோ அந்த 10 இது வந்து லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம் பிளஸ் நம். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 10 + 10 20ன்னு வந்து உங்களுக்கு ஏஎன்எஸ்ல வந்து அசைன் ஆகிடும். இப்போ அன்டிஃபைன்டுன்ற வேல்யூ வந்து இங்கே 20ன்னு மாறிடும். நல்லா கவனிங்க. எப்போ இந்த லைன் நம்பர் 3 நம்ம கிராஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இது ஈஸியான விஷயம் தான். ரிட்டர்ன் ஏஎன்எஸ்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆன்சர் வேரியபிள் என்ன இருக்கு 20 வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணோம் இந்த சென்ஸ் யாருக்கு ரிட்டர்ன் பண்ணோம்? இங்க இருந்து அகைன் ஜிஇசி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுல அந்த ஜிஇசி குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் லைன் 6க்கு அப்புறம் ஒன்றுமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இருக்காது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகேங்களா? முடிஞ்சோடனே அதை ரிட்டர்ன் பண்ணிச்சு. இங்கேருந்து ஜிஇசி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் 20 அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதை பற்றி ஃபர்தராக நீங்கள் பார்க்கணும்னா நீங்களே இதில் போயிட்டு உங்களோட ஜேஎஸ் கோடை சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. லூப்ஸு, இஃப் எல்ஸு, அப்புறம் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சின்ன எக்ஸாம்பிளாக போட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்தராக அதுக்கப்புறம் நான் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நான் லோக்கல் ஸ்கோப்னா என்ன அந்த மாதிரி அன்டிஃபைன்லாம் இப்போ நம்ம பார்த்தோம் அதெல்லாம் என்னன்றதை நான் ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.